காலத்தே சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? காலத்தே உளுந்தங்கஞ்சி தான் வச்சுருந்தோம். நல்லா ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இதுமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸு, அப்புறம் உளுந்து, வெந்தயம், அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு குக்கரில் ஒரு 10 இல்லைனா 12 விசில் வச்சா போதும் அழகாக ரெடி ஆயிரும். அப்புறம் அதெல்லாம் குடிச்சு முடிச்சுக்கிட்டு நேற்று ஏகப்பட்ட மழை பார்த்தீங்களா? அதெல்லாம் மாடியெல்லாம் போகலை. அந்த இன்றைக்கி மாடி போயிருந்தோம். நாங்கள் கடலை வச்சு விட்ருந்தோம். அந்த கடலை நிறைய குட்டி குட்டியாக மஞ்சள் கலரில் பூ பூத்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய நின்று அந்த சைடெல்லாம். ஆனால் ஒத்த சைடில் நிறைய பூ பூத்து இருந்துச்சு. அப்புறம் கிட்டையே ஒரு பாகற்காய் கொடியுமே நின்றுச்சு. அந்த கொடியுமே ஒரு பூ முதல்ல இப்போ தான் பூத்துருக்குது. அதுவுமே அழகாக நின்றுச்சு. அப்புறம் இதில் நின்னா அது இனி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இது மத்தியானம் லஞ்சு சமைக்கணும் பார்த்தீங்களா? அதனால் கீழே போயாச்சு. கீழே போய் வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு இது தீயல் மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணியாச்சு. ஃபைனலி அந்த குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வெண்டைக்காய் இருந்துச்சா, வெண்டைக்காயை பொடி பொடியாக நறுக்கி ஆனியன்லாம் போட்டு வெண்டைக்காய் கூட்டு மாதிரி அதையுமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வாழைக்காயுமே பொடி பொடியாக கட் பண்ணி வாழைக்காயுமே ஃப்ரை பண்ணியாச்சு. ஃபைனலி லஞ்சு அழகாக ரெடி ஆகிடுச்சு. என்னதெல்லாம் பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு தீயல் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கூட்டு, வாழைக்காய் ஃப்ரை வச்சு மத்தியானம் லஞ்சு அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் என் ஹஸ்பண்ட் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தாங்களா? அப்போ ரிலையன்ஸ் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ரிலையன்ஸில் இந்த ஸ்வீட் கார்ன் இருக்குது பார்த்தீங்களா? 10 ரூபான்னு போட்டிருந்தாங்க பொழுக்கு. முந்தியெல்லாம் விலை கூடுதல் தான். இப்போ என்னவோ ஆஃபரில் போட்டிருப்பாங்களா இருக்கும். வித்தெல்லாம் சுருங்கவே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. கவர்லாம் போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. கவர்லாம் போட்டு மேலே உள்ள இதெல்லாம் வச்சு அழகாக இருந்துச்சு. அது அழகாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறக்கி அதை பொடி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து அவிக்க ஆரம்பித்தாச்சு. இண்டக்ஷனில் வச்சு அதில் கொஞ்சம் வாட்டரை ஊற்றி இதெல்லாம் கட் பண்ணி வச்சு அழகாக அவிச்சாச்சு. கொஞ்சம் உப்புமே போட்டுக்கிடலாம். போட்டதுக்கப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு வித்துமே சுருங்களை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது 10 ரூபான லாபம்தான். எப்போமா தான் இது கிடைக்கும், எப்போவுமே கிடைக்காது. அப்புறம் இந்த ஆஃபர் போடனா நம்ம போய் பார்த்து எடுத்துக்கிட வேண்டியதான். அப்புறம் அழகாக ஃபைனலி அழகாக எல்லாமே அவிச்சு முடிச்சுக்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்டோம். அழகாக இருந்துச்சு. நீங்களே இதேமாரி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.